வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பயமாக இருக்குது. பொம்பளை பசங்களை வச்சுருக்கோம். எனக்கும் 2 பொம்பளை பசங்க இருக்காங்க. டிவியை ஆன் பண்ணாலே இன்றைக்கி எந்த பிள்ளையே என்ன பண்ணியிருக்கானுன்னு சொல்லி ரொம்ப பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஒரு பெத்த அம்மாவாக எனக்கு ஒரு சின்ன விஷயம் தோணுது ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் வீட்டை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி மாறுது இல்லையா? அதே போல் அந்த பழைய சட்ட திருத்தங்கள்லாம் இருக்குல்ல, இன்னும் அதை பழசு தானே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து புதுசாக மாற்றி அமைக்கக்கூடாது? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி மாறுற மாதிரி 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸு சட்டங்கள் மாறுனுச்சுன்னா சட்டங்கள் ரொம்ப கடுமையாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இதுக்கு வந்து எவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குறாங்க, மரண தண்டனை அந்த மாதிரிலாம். அப்படி இருக்கும்போது இவ்வளோ கொடுமையான விஷயங்களை பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு பொண்ணை பண்ணிவிட்டு அவன் உள்ளே போகிறான், 10 நாளில் திரும்பி வெளில வந்துடுறான். வெளில வந்து மறுபடியும் இந்த பொண்ணை, இந்த +2 மாணவி, அந்த பொண்ணை மட்டன் கடையில் நடந்துக்கிற மாதிரி கசாப்பு கடைக்காரன் இருக்கான்ல, அவனை மாதிரி பீஸ் போட்டு ரொம்ப கொடுமையாக இருக்குது. நினைக்கவே ரொம்ப கொடுமையாக இருக்குது. எனக்கு ஒரு விஷயம் புரியல. இப்போ வந்து நானும் ஒரு அம்மான்ற முறையில் ஒரு தாயாக இருந்து நான் சொல்கிறேன். என்னை மாதிரி எத்தனையோ தாய்மார்களுடைய மன குமுறல் இது. நான் சொல்கிறேன், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போது நம்ம தீர்ப்பு கொடுக்குறோம் இல்லையா? தீர்ப்பு கொடுக்கும்போது நம்ம வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க, பெண் குழந்தைங்க இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம பிள்ளைங்க இப்படி பண்ணால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு யோசித்து தண்டனை கொடுக்கலாம் இல்லையா? மிக கடுமையான தண்டனை, மரண தண்டனை தரணுங்களுக்கெல்லாம், சின்ன குழந்தை இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொடுமையான மரண தண்டனை. ஏன் தான் ரத்து பண்ணாங்களோ தெரியல நம்ம நாட்டில். அதை திரும்பியும் கொண்டு வரணும். திரும்பியும் இந்த மாதிரி பண்ணுறவங்களை கண்டிப்பாக மரண தண்டனை கொடுத்தே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தாயாக நான் சொல்கிறேன். ரொம்ப வலிக்குது, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சின்ன பிள்ளைங்க, பிஞ்சு குழந்தைங்க, அது எப்படிலாம் துடிச்சு போகும் தெரியுமா? ரொம்ப வேதனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கும் போது. இதெல்லாம் தயவுசெய்து இந்த விஷயத்தை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்கிறது தப்பாக ரைட்டா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன், சரியா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவுசெய்து சொல்கிறேன், இது மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நடக்கவே கூடாது. நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, இந்த மாதிரி எங்கேயுமே நடக்கக்கூடாது பெண் குழந்தைங்களுக்கு. தயவுசெய்து மரண தண்டனையை திரும்பியும் கொண்டு வாங்க. தயவுசெய்து மரண தண்டனையை கொடுங்க. இந்த மாதிரி பாவி பசங்களுக்கெல்லாம் கொடுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.